கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ளது. இந்த நாட்களிலே ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். கடந்த நாள் முழுவதும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். தொடர்ந்து ஜெபிக்க, ஆராதிக்க, துதிக்க கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காகவும் கர்த்தரை நம்ம எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். நம்ம துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா இந்த பழைய நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா எது சொன்னாலும் ஸ்தோத்திரம் தான் சொல்லுவாங்க. எது சொன்னாலும் அல்லேலூயா ஆமென் தான் சொல்லுவாங்க. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, பலவீனங்களா இருந்தாலும் இயேசுவின் தான் முதல் வார்த்தை சொல்லுவாங்க. அல்லேலூயா. யோபு சொன்னது போல தன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட பிசக்கிறது இல்லையா. அல்லேலூயா. நம்ம வீழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் பவுலை போல என்னங்க அவருடைய வார்த்தை சொல்வதே நமக்கு பாக்கியம். அல்லேலூயா. சோதரனால எப்பொழுதும் வாயில ஆண்டவருடைய துதி இருக்கட்டும். நம்ம உலக காரியங்களை சொல்லி புலம்புவதை காட்டிலும் ஆண்டவரே கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய ஜெபங்களை கேட்டு நமக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சோதரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காகவும் ஜெபியுங்கள், மற்றவர்களுக்காகவும் ஜெபியுங்கள். கர்த்தர் அநேகருடைய விண்ணப்பங்களினாலும் அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலும் ஆண்டவர் என்ன பெறுகிறாரு? கிருபை அநேக பாவங்களை மூடும், சுத்திகரிக்கும், நம்மளை தப்பி வைக்கும். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவங்கிறது ஸ்டெப் ஸ்டெப்பா போறது. எடுத்தோடனே கிருபிக்குள்ள போயிட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணாலும் கிருபை பெறுவோம். கிருபை வரும்பொழுது பாவம் மன்னிக்கப்படும். இப்படி நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்களை கற்றுக்கொள்வது கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம உயர்வதற்கு ஒரு ஊற்றாய் விளங்கும். அல்லேலூயா. இந்த நாளில் கூட ஒரு சில காரியங்களை நான் போன வாரங்களே சொல்லியிருந்தேன். நம்ம ஒரு பொருத்தனை குறித்து பேசலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்றோம்னா நம்மளே பொருத்தனை செய்கிறோம். நம்ம அநேக நேரங்களில் நம்ம பொருத்தனை செய்கிறோம், பொருத்தனை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா வேதாகமத்தில் சொன்ன பொருத்தனைகள் வந்துட்டு எப்படி இருந்தது, அதை எதற்காக செய்தார்கள், அதை எப்படி செய்ய வேண்டிங்கிறது தெரிஞ்சு செய்யணும். அல்லேலூயா. நம்ம சபைக்கு காலகாலமா வந்திருக்கோம். நீங்க ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்களே என்ன சொல்லுவீங்க? ஐயா நான் ஒரு பொருத்தனை பண்ணிக்கிறேன். அது எதற்காக பண்ணணும், அதை எப்படி பண்ணணும், அதை ஏன் செய்யணும், அதை தெளிவாய் தெரிந்து கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 28வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் வாசனம். பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். நம்ம யாக்கோபை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா? யாக்கோபு தன்னுடைய தகப்பன் வீட்டுல இருந்து வெளியே வரும்பொழுது என்ன பண்றாரு? ஒண்ணுமே பண்ணல. அவர் என்ன பண்ணாருங்க? திருட்டளவா புறப்பட்டு வந்தாரு. தப்பிச்சா போதும், உயிர் தப்புனா போதும்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட இருந்தும் தன்னுடைய அண்ணன் ஏசாவிட்ட இருந்து தப்பிச்சு வர்றாரு. ஏன்? அவர் ஒரு தப்பை செஞ்சுட்டு வந்துட்டாரு, திருட்டுத்தனமா ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வந்துட்டாரு. அவர் வரும்பொழுது என்ன பேக், துணிமணி, பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு வந்தாரா? பணம்லாம் எடுத்துட்டு வந்தாரா? எதுவுமே எடுத்துட்டு வரல. திடீர்னு ஓடி வந்துட்டாரு. இப்ப அவர் கையில என்ன இல்ல, ஒண்ணுமே இல்ல. அப்படி ஓடி வந்து ஒரு இடத்துல நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த 12வது வசனத்துல இருந்து 16வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். அப்படி சொப்பனத்தை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களும் இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அந்த 14வது வசனத்திலிருந்து வாசிங்க. சந்ததி பூமியின் தூணை போல இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரப்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமென். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் பாத்தீங்கன்னா அந்த சொப்பனத்து மூலமா யாக்கோபுட்ட பேசுறார். நீ பரவாயில்ல, திருட்டளவா ஒடியாந்துட்ட, நீ ஒடியாந்து இந்த நடுராத்திரி படுத்திருக்கிற, ஆனாலும் உன் சந்ததியை நான் பெருக்குவேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் யாக்கோபு என்ன பண்றாரு? நல்லா தூங்கி அயர்ந்த நித்திரையில. நிறைய நேரங்களில் நீங்க நினைக்கிறீங்க நம்ம தூங்கும் பொழுது நமக்கு ஒண்ணும் தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, தரிசனங்களாலும் சொப்பனங்களாலும் உங்கள்ட்ட பேசுவேங்கிறாரு. அல்லேலூயா. அநேக நேரங்களில் ஆண்டவர் நேரடியாக நம்மள்ட்ட பேசலைனாலும் நீங்க படுத்திருக்கிற நேரங்களில், கவலையா இருக்கிற நேரங்களில், கஷ்டமா இருக்கிற நேரங்களில், யாருக்கும் சந்தோஷமா ஓடி வந்தானா, நான் வந்துட்டு அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டேன், அப்பாவை ஏமாத்திட்டேன், அம்மாவை விட்டு ஓடியாந்துட்டேன், அந்த மனக்கவலையில வந்து படுத்திருக்கும் போது கர்த்தர் தரிசனத்தையும் சொப்பனத்தையும் பேசுகிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அது கட்டாயம் நடக்கும். நீங்க கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்துல யாருமே தேடுறதுக்கு இல்லையே நீங்க நினைக்கிறாங்க, கர்த்தர் உங்க இருதயத்துல பேசுவார். அல்லேலூயா. மகளே நீ கவலைப்படாத, மகளே நீ துக்கப்படாத, நீ இழந்த உன் வாலிப பிரயாயத்தின் பலத்தை எல்லாம் நான் திரும்ப தருவேன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அது லேசான காரியம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேச விருப்பப்படுகிறார். எப்படி? சொப்பனங்கள்னால. அதனால நீங்க நல்லா சண்டை போடாம நைட்டு சமாதானத்தோட மனக்குழப்பம் இல்லாம படுத்தீங்கன்னா தான் ஆண்டவர் சொப்பனம் உங்களை வந்து சேரும்.
நல்லா குடிச்சு வெறிச்சு துன்மார்க்கமா இருந்து சண்டை போட்டு தூக்கு போனீங்கன்னா ஆண்டவருடைய தரிசனத்துல ஆண்டவரை பார்க்க முடியுமா? சமாதானத்தோட ஒரு வேதாந்தத்தை வாசிச்சுட்டு நல்லா ஜெபம் பண்ணிட்டு குடும்பத்துல சந்தோஷத்தோட நீங்க போய் படுத்து பாருங்க, கட்டாயம் ஆண்டவர் சொப்பனங்கள்ல உங்ககிட்ட பேசுவாரு. அல்லேலூயா. இந்த நாட்ல யாக்கோபு ஆண்டவர் சொப்பனத்துல பேசுறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியா மாற்ற போகிறேன்னு சொல்லி. அல்லேலூயா. இந்த தரிசன சொப்பனங்களை பார்த்தோன்னே யாக்கோபுக்கு ஒரு பெரிய அதிசயம், நான் இப்படி வனாந்தரத்துல வந்து படுத்திருக்கிறேனே ஆண்டவர் பேசுகிறாருன்னு சொல்லி. அல்லேலூயா. 20-22 வாசிங்க. யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரே எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகமும் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டார். ஒரு பொருத்தனைக்கு ஒரு அடையாளம். யாக்கோபு என்ன பண்றாரு, நான் எனக்கு வருகிற எல்லா வருமானத்திலும் தசமபாகம் செலுத்துறேங்கிறது ஒரு பொருத்தனை. இல்லையா? நான் பொருத்தனை செலுத்துறேன்னு சொல்றோம். அதை பொருத்தனைகள் எப்படி இருக்கலாம், அதை யார் செலுத்தினாங்க, அதனால என்ன பயன் அப்படிங்கறத இந்த நாளை பார்க்க போகிறோம். இல்லையா? அப்ப பொருத்தனையில முதல் படி தசமபாகம் செலுத்துறது. இல்லையா? இந்த தசமபாகம் நான் செலுத்துறேன்னு சொல்லி யாக்கோபு பொருத்தனை பண்றதுக்கு முன்னாடி அந்த வார்த்தைகளை திரும்ப வாசிங்க, எப்படி பேசுறாரு அவரு. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி, முதலாவது என்ன பண்ணுவானுங்க, என்னைய காப்பாற்றி, இரண்டாவது எனக்கு சாப்பிடறதுக்கு உணவு கொடுத்து, நல்ல போறதுக்கு வஸ்திரத்தை கொடுத்து, என்னை தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால். இப்ப யாக்கோபு ஒரு நிபந்தனைகளை வைக்கிறார் கர்த்தர்கிட்ட. ஆண்டவரே, நான் உங்களுக்கு ஒரு பொருத்தனை செலுத்துறேன், அந்த பொருத்தனையை தசமபாகமா செலுத்துறேன். நான் ஏன் செலுத்துறேன், நான் எதுக்கு பொருத்தனை பண்ணணும்? நிறைய நேரங்களில் இக்கட்டுக்கெல்லாம் நம்ம பொருத்தனை செலுத்துறோம் இல்லைங்களா? அதே மாதிரி எதற்காக நான் பொருத்தனை செலுத்தணும் ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? நம்ம அநேக நேரங்கள் சொல்றோம், நீங்க பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய பிரச்சனைகள் மாறிடும். அப்ப யாக்கோபு ஒரு அடையாளமா வேதாந்தத்துல ஒரு பொருத்தனை பண்றாரு. என்ன பண்றாரு, நான் இப்ப என்ன பண்ணிட்டேன், வீட்டுல இருந்து ஒடியாந்துட்டேன், எனக்கு அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல, எனக்கு போட்டுக்கிறதுக்கு துணி இல்ல, தங்கறதுக்கு இடம் இல்ல, நான் திரும்ப வீட்டுக்கு போனா ஏசாய் என்னை கொண்டு விடுவான், இன்னக்கார என்னை கொண்டு விடுவான். நான் தங்கி சாப்பிட்டு நான் நல்லா இருந்து நான் திரும்ப வீட்டுக்கு போற வரைக்கும் நீங்க என்னை பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு வர வருமானத்துல எல்லாத்துலயும் நான் என்ன பண்றேன், தசமபாகம் செலுத்துறேன்னு பொருத்தனை சொல்றேன். நம்ம அநேக பேர் சொன்னது போல நமக்கு இது சொந்த ஊர் கிடையாது, நம்ம வெளியூர்ல இருந்து இங்க வந்து வேலை செய்யணும். அதே போல நம்ம இந்த வாழ்கிற இடம் நமக்கு சொந்த இடம் கிடையாது, ஆண்டவருக்கு கிருபையாய் கொடுத்த ஈவு. அல்லேலூயா. மூன்றாவது, நம்ம அநேக நேரங்களில் நம்ம வேலைக்காக ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போறோம். அப்ப யாக்கோபுக்கு இது புதுசுதாங்க, வீட்டை விட்டு ஓடி வந்துட்டான், வெளி உலகம் தெரியாது, எந்த இடத்துக்கு போறோம்னு தெரியாது, எப்படி வாழ போறோம்னு தெரியாது. நம்மளுடைய வாழ்க்கை அநேக நேரங்கள் அப்படித்தான் இருக்கு. நம்ம வேலை செய்கிற இடங்கள் புது இடம், நமக்கு எதிராக இருக்கிறவர்கள் புது ஆட்கள், நம்ம வேலை செய்யற இடத்துல சமாதானம் இருக்கிறது இல்ல, சந்தோஷம் இருக்கிறது இல்ல. அங்க போனா நம்ம நல்லா உழைப்போமா, சமாதானமா இருக்குமா, நல்ல உணவு சாப்பிடுவோமா யாருக்காவது தெரியுமா? இப்ப நீங்க வெளியூர்ல இருந்து வந்து எத்தனையோ பேர் இங்க வந்திருக்கிறாங்க, அவங்க எல்லாம் இங்க வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நல்ல உடை உடுத்தணும், நல்ல இடத்துல தங்கணும், நான் சமாதானமா என் வீட்டுக்கு போகணும். எத்தனை பேர்த்தால போக முடியறது இல்ல? எத்தனையோ பேர் இந்த ஊருக்கு வேலைக்கு வர்றாங்க, அவர் வேலை சமாதானமா போக முடியறது இல்ல. அதே சஞ்சலம், நான் இங்க வந்து எனக்கு வேலை அமையலின்னு கஷ்டப்பட்டு போனவங்க எத்தனையோ பேர். காரணம் தெரியுங்களா, அந்த இடத்துலயோ ஆண்டவர் பேசுறது அவர்களால கேட்க முடியல. யாக்கோபு கிட்ட தரிசனத்துல யாக்கோபு கிட்ட ஆண்டவர் பேசுறதை யாக்கோபு கேட்கலன்னு சொல்லியிருந்தா அவனும் திரும்ப சோகமா தான் போயிருப்பான். அந்த இடத்துல ஆண்டவர் பேசினார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கேட்கணும். நீங்க வந்திருக்கிற இடம் புதிதா நடந்தா, புது ஊர் தான், நீங்க வாழ்ற பூமி புதுசுதான், நீங்க வேலைக்கு போற இடம் புதுசுதான், ஆனா அதுக்கு இடையில ஆண்டவர் பேசுறத உங்களால கேட்க முடியுதா? அப்ப ஆண்டவர் பேசுறத நீங்க கேட்டா தான் நீங்க வந்திருக்கிற இடம் ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க ஆண்டவர் பேசுறத கேட்கல அப்படின்னா நீங்க வந்த இடம் இப்படிதான் இருக்குங்க, கஷ்டமா தான் இருக்கு. நீங்க புது இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, யாருன்னே தெரியாது, யார் இருக்கிறாங்கன்னு தெரியாது. அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல உணவு கிடைக்கணும், நல்ல உடை கிடைக்கணும், திரும்ப நீங்க சுகமாய் ஊருக்கு போகணும். அந்த நீங்க இருக்கிற நாளளவும் ஆண்டவருடைய கரம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஆண்டவருடைய கரம் இருந்தா மட்டும்தான் உங்களால ஆசீர்வாதமா இருக்கணும். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை கேட்கறதுக்கு வழி என்ன? ஆலயத்துக்கு வருவது, ஜெபிப்பது, ஆராதிப்பது. அப்பதான் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள வந்து சேரும். தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்டா மட்டும்தான் நீங்க போகிற இடம் எப்படி இருக்கு, சபையான இடமா இருக்கு. அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல நம்ம குறிப்பா சொல்லணும்னு சொன்னா நம்மளுடைய ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட் அப்படிம்பாங்க.
அதான் நம்மளுடைய வேலை ஸ்தலம். அல்லேலூயா. நம்மளுடைய வேலை ஸ்தலம் எப்படி இருக்கு, நம்ம வேலைக்கு எப்படி போறோம்? முதலாவது நீங்க வேலை செய்கிற இடத்துல ஒரு சமாதானத்தை ஆண்டவர் உண்டு பண்ணணும். அல்லேலூயா. அந்த இடத்துல போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், பிரச்சனை இருக்கும், பாதுகாப்பு இருக்காது. ஒருத்தர் நம்மளுக்கு விரோதமா பேசுவான், திடீர்னு இவன் மட்டும் என்னடா இவ்வளவு சம்பாதிக்கிறான்னு நினைப்பான். போட்டி பொறாமைகள் நிறைந்த இடம் தான் அந்த வேலை ஸ்தலங்கள். அல்லேலூயா. யாக்கோபுடைய நிலைமை அப்படிதான் இருந்தது. யாக்கோபு தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போகும்பொழுது என்ன பண்ணாரு, அவங்க மாமனாரு வேலை செய்யறதுல எல்லாம் ஏமாற்றம், வேலை செய்யறதுல எல்லாம் ஏமாத்துறாரு. அவர் என்ன பண்றாரு, ஆதியாகமம் எடுத்து வாசிங்க, 32வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானே. ஆமென். அல்லேலூயா. யாக்கோபு வரும்போது எப்படி வந்தாருங்க, ஒரு கோலும் தடியுமா வந்தார், வெறும் கையா வந்தார். அந்த கீழே அதிகாரத்துல வாசிங்கன்னா தெரியும், நம்ம அநேக நேரங்களில் படிச்சதுனால அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கேன். தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போறாரு. பிள்ளையை கட்டி கொடுக்கறதுல ஏமாற்றம், வேலை செய்யறதுல ஏமாற்றம். 7 வருஷம் சென்னையில இருக்கிறாரு. நீ குட்டி இப்படி ஆட்டுக்குட்டி என்ன பண்றது, வெள்ளையா போட்டா உனக்குன்னாரு, அதுல ஏமாற்றம். கருப்புள்ளி போட்டா உனக்குன்னாரு, அதுல ஏமாற்றம். அப்படி வேலை செய்கிற இடத்துல அநேக ஏமாற்றம், சமாதானம் கிடையாது. நிறைய ஏமாற்றப்பட்டார் யாக்கோபு. நிறைய என்ன பண்ணாருங்க, நிறைய தள்ளிவிடப்பட்டார். இல்லையா, மனசுல நிம்மதியே இல்லை. அந்த வேலை ஸ்தலங்கள்ல நிம்மதி இல்லாம போறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா, ஆண்டவருடைய வார்த்தையை உங்களால கேட்க முடியாம போறதுதான் காரணம். ஆண்டவர் உங்களை முன்குறித்தது உண்மைனா, அவருடைய சமூகத்துக்கு நீங்க வருகிறது உண்மைனா, வேலை ஸ்தலங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குங்க, சமாதானமா இருக்கு. அப்ப வேலையில உங்களுக்கு சமாதானம் இல்லை, வேலையில சஞ்சரவு, ஏன்னா இருக்குங்க, எல்லாருக்கும் வாழ்க்கையில இருந்தது, எல்லாருக்கும் வாழ்க்கையில போராட்டம் இருந்தது. ஆனாலும் என்ன யாக்கோபு என்ன பொருத்தனை பண்ணிட்டு வந்தாருங்க, நான் திரும்ப என் வீட்டுக்கு சமாதானமா போனேன், எனக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சதுன்னா, நல்ல உடை கிடைச்சதுன்னா, நான் உனக்காக ஒரு பொருத்தனை செய்யறேன் ஆண்டவரேன்னு சொல்றேன். அந்த பொருத்தனையை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். இப்ப அந்த வசனத்தை வாசிங்க, 10வது வசனம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானே. ஆமென். அல்லேலூயா. யாக்கோபு பொருத்தனை பண்ணும்போது அவன் கையில ஒண்ணுமே கிடையாது, அடுத்த வேலைக்கு சாப்பாடு கிடையாது, அடுத்த வேலைக்கு போட்டுக்கிறதுக்கு துணி கிடையாது, தங்கறதுக்கு இடம் கிடையாது. திரும்ப வீட்டுக்கு போனா அவங்க அண்ணன் கொண்டு விடுவோம். இதுதான் நிலைமை. அப்படி இக்கட்டான நேரத்துல, சூழ்நிலை கஷ்டமான நேரத்துல யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்ணார். பொருத்தனை பண்ணிட்டு அந்த அதிகாரங்கள்லாம் வாட்சி பாத்தீங்கன்னா பல தேசங்களுக்கு அவர் வந்துட்டு அவருடைய மாமன் வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து திரும்ப ஆண்டவர் அவனை வலுப்பெற செய்கிறார். இல்லையா, நான் வெறும் கோலும் கையும் தடியுமா போனேன், இப்ப நான் எப்படி இருக்குன்னா 2 பரிவாரங்களோட இருக்கிறார். அல்லேலூயா. அவன் செய்த பொருத்தனை முதலாவது அவனுடைய ஆஸ்தியை பெருக்கிட்டு. அல்லேலூயா. வெறும் கையா இருந்தவன் இன்னைக்கு என்ன ஆயிட்டான், பயங்கரமான பணக்காரனா மாறிட்டான். காரணம் என்ன, அவனுடைய பொருத்தனையே ஆண்டவர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. இரண்டாவது என்ன நடந்தது, 11வது வசனம் வாசிங்க. சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு நீ தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது என்னாச்சுங்க, தன்னுடைய அண்ணன் ஏசா என்ன பண்ணுவான், வந்து என் குடும்பத்தை அழிச்சு என் பிள்ளைங்களை அழிச்சிருவான், ஆண்டவரே அதற்கு என்னை தப்புவீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொன்னான். அல்லேலூயா. என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, யாக்கோபு என்ன பண்றாருங்க, முதலாவது ஆஸ்தியை சேர்த்துட்டாரு. அவருடைய பிரச்சனை என்ன, அவர் பொருத்தனை பண்றது முக்கியமான பிரச்சனை என்ன சொல்லுங்க, ஓடி வந்துட்டாரு. அடுத்த வேலை எங்க தங்குவோன்னு தெரியாது, என்ன சாப்பிடுவோன்னு தெரியாது, என்ன போடுவோன்னு தெரியாது. இப்ப ஆண்டவர் செய்த பொருத்தனை பிரகாரம் ஒரு இடத்துல கொண்டு போய் நல்லா வச்சாரு, நல்லா சம்பாரிச்சா, பிள்ளைகளை பெற்றுக்கிட்டான், மனைவிகள் இருந்தாங்க, ஆஸ்தி அந்தஸ்து சேர்ந்துருச்சு. இப்ப அவருடைய இரண்டாவது பிரச்சனை என்ன, அவங்க அண்ணன் எப்படி இருந்தாலும் திரும்ப அவருடைய பொருத்தனையில இரண்டாவது பகுதி என்ன, ஆண்டவரே நான் திரும்ப சமாதானமா என் வீட்டுக்கு போகணும். இல்லையா, இப்ப ஆண்டவர் பொருத்தனை பண்ணினது அப்படித்தானே, ஆண்டவர் நிறைவேற்றணுமா வேண்டாமா? 14வது வசனம் வாசிங்க. இல்லையா, என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியாளுக்கு முன்னே போம், நான் சேயீருக்கு என் ஆண்டவனிடத்தில் வருமளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவரை நடந்து கொண்டு வருகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஏசா கொல்லுவான்னு பார்த்தா ஏசா எதிர்கொண்டு வந்து தன் தம்பியை கட்டி பிடிச்சு நீ நல்லா இருக்கிறியான்னு அழுதுகிட்டு நல்லா விசாரிச்சாங்க. அல்லேலூயா. நல்லா விசாரிச்சுட்டு என்ன சொல்றாரு, நான் என் வேலைக்கார கொஞ்சம் பேருக்கு விட்டுட்டு போறேன், நீ ஆடு மாடு மிருக ஜீவன்லாம் கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அப்ப என்ன நடக்குது பாருங்க, யாரு கொல்லுவான், யாரு திட்டுவான், யார் என்னை அழிச்சிருவான்னு நினைச்சாங்களோ அவனே அவனுக்கு சகாயமா இருந்தான். அல்லேலூயா.
முதலாவது உங்களுடைய ஆசை அந்தஸ்துகளை கர்த்தர் பெருக்குவார். இரண்டாவது உங்களுடைய எதிரிகளே உங்களுக்கு சகாயமே கூட்டிட்டு வருவார். அல்லேலூயா. அப்ப அந்த பொருத்தனை என்னென்ன பண்ணுது பாருங்க. பொருத்தனை ஒரு பெரிய அதிசயங்களை செல்லுது. தன்னுடைய இக்கட்டு நேரத்துல, கஷ்டமான நேரத்துல செஞ்ச பொருத்தனை அவனை ஆபத்திலிருந்து தப்பிச்சது, அவன் வறுமையை போக்கிட்டு அவனுடைய வாழ்க்கையை மாற்றிட்டு. அல்லேலூயா. அப்ப நம்ம பொருத்தனை செய்யறது சும்மா இல்லைங்க. நம்ம கஷ்ட நேரத்துல என்ன பண்றது தெரியுங்களா? பொருத்தனை செய்யாம விட்டுறோம். கஷ்ட நேரத்துல தான் பொருத்தனை செய்யணும் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். உன் இக்கட்டு காலத்துல உன் பொருத்தனை செய்து ஆண்டவருக்கு நீ ஒப்புவி, அவர் ஆபத்து காலத்தில் உனக்கு பதில் கேட்டு உனக்கு உதவி செய்வார்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த யாக்கோபு நமக்கு ஒரு அடையாளம். எதற்காக பொருத்தனை செய்யணும், எப்படி பொருத்தனை செய்யணும், ஏன் பொருத்தனை செய்யணுங்கிறது யாக்கோபு நமக்கு என்னங்க ஒரு அடையாளம். அப்ப அந்த பொருத்தனை எப்ப செய்யறாரு? தன்னுடைய இக்கட்டு நேரத்துல செய்யறாரு. தேவன் அதை கேட்டு அவருக்கு பதில் தருகிறார். முதல் வகையான பொருத்தனை தசமபாகம் செலுத்துவது. அல்லேலூயா. அப்போ நமக்கு அநேக காரியங்கள் இருந்தால் நமக்கு தசமபாகத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இதுவரைக்கும் நம்ம ஒரு வேலை செய்யணும்னு சொன்னா அதை ஒரு பொருத்தனையாக செய்யுங்க. அல்லேலூயா. அந்த பொருத்தனை செய்யும் பொழுது உங்களுடைய இக்கட்டுகளை தேவன் என்ன பண்ணாருங்க மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பொருத்தனையில முதலாவது பொருத்தனை என்னங்க? தசமபாகம் செலுத்துவது முதலாவது பொருத்தனை. ஆதியாகமம் 33வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிங்க. யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். யாக்கோபு பதான் அராமிலிருந்து அந்த பெண் கானான் தேசத்தில் இருக்கிற சாலன் என்னும் ஈகாவுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்துக்கு எதிரே கூடாரம் போட்டான். நான் கூடாரம் போட்ட வெளியில் கிடந்து சீரியரின் தலைவனாகிய ஏமோரின் புத்திரர் கையிலே 100 வெள்ளி காப்பிட்டு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏன் எல்லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். ஆமென். அல்லேலூயா. யாக்கோபு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ஓடி வந்தவன் திரும்ப அவங்க ஊருக்கே போயிட்டான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அந்த பொருத்தனை கேட்டாரா இல்லைங்களாங்க? வரும் பொழுது ஒண்ணு இல்லாம வந்தவன் இன்னைக்கு மனைவி பிள்ளைங்க ஆஸ்திரத்து சேர்ந்துருச்சு. அவனுடைய பகையை மாறி அவன் ஒரு இடத்துல போய் நிம்மதியாய் வசித்தான். அல்லேலூயா. அப்ப யாக்கோபு செய்த பொருத்தனை என்னங்க? ஆமென். இப்ப அவர் என்னென்ன பொருத்தனை பண்றாரு? நான் போற வழி என்னன்னு எனக்கு தெரியாது, நான் எங்க போறதுன்னு தெரியாது, நான் எந்த இடத்துல போய் வேலை செய்ய போறேன்னு தெரியாது, எந்த ஊருக்கு போக போறேன்னு தெரியாது, நான் யாரை பாக்குறேன்னு தெரியாது. ஏன்னா நம்ம வேலை செய்யற இடம் அனுபவம் உள்ள இடமா? அங்க 100 பேர் வேலை செய்வோம், 1000 பேர் இருப்பான், நமக்கு மேல அதிகாரி இருப்பான். அவன் எப்படி பேசுவான்னு தெரியாது, நான் அதுல சம்பாதிப்பானான்னு தெரியாது, அவன் எனக்கு வஞ்சிப்பானான்னு தெரியாது, எனக்கு உடல் சுகப்படம் இருக்குமான்னு தெரியாது. இப்ப பாருங்க, எத்தனையோ பேர் வந்துட்டு வெளிநாடுகளுக்கு வேலை செய்யணும் போய் ஒண்ணு இல்லாம ரொம்ப அவதிப்படுறாங்க. சாப்பிடறதுக்கு சாப்பாடு கிடைக்கிறது இல்ல, தங்கறதுக்கு நல்ல இடம் கிடைக்கிறது இல்ல, எப்படா வீட்டுக்கு ஓடி வருங்கிற நிலைமை. இப்படிதான் யாக்கோபுக்கு இருந்தது. போற ஊரு தெரியாது, பேரு தெரியாது, என்ன சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம்னு தெரியாது. அந்த சூழ்நிலையில யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்றாரு, நான் போய் சமாதானமா திரும்பி வரணும். வாசிங்க. எனக்கு ஒரு சாப்பிடறதுக்கு நல்ல ஆகாரம் கிடைக்கணும், உடுத்த வஸ்திரம் கிடைக்கணும், தந்து என் தகப்பன் வீட்டுக்கு திரும்ப நான் கூட்டு வரணும். அல்லேலூயா. இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போற எத்தனை பேர் சமாதானமா வீட்டுக்கு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது நீங்க ஒரு மிகப்பெரிய இதுன்னு நினைக்காதீங்க. அதாவது என்னன்னா, ஒரு பெரிய வேலை செஞ்சா தான் பொருத்தனை பண்ணணும்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு நீங்க பாதுகாப்பா வீட்டுக்கு வரணும்னாலும் ஆண்டவருடைய கிருபை தேவை, ஆண்டவருடைய சமாதானம் தேவை. ஒருவேளை சாப்பிடறதுனால ஆண்டவருடைய கிருபை தேவை, ஓட்டுக்கு நல்ல துணிவேனாலும் ஆண்டவருடைய கிருபை தேவை. இது எல்லாம் தேவைங்க. சும்மா யாரும் பொருத்தனை பண்ணல, ஒண்ணு இல்லாம வந்த நம்மளை இன்னைக்கு ஆண்டவர் உருவாக்கி ஒரு குடும்பத்தை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, ஆஸ்தியை கொடுத்து, அந்தஸ்தை கொடுத்து, சொந்த பந்தங்களை கொடுத்து, வீடு கொடுத்து, வாசல் கொடுத்து, நமக்கு ஒரு உழைக்கிறதுக்கு பலனை கொடுத்ததுனால அது ஆண்டவருடைய கிருபை. அப்ப பொருத்தனை பண்ண வேண்டியது ஒரு அவசியம். இவ்வளவு நாள் நீங்க பொருத்தனை பண்ணாம இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு யோசிச்சுங்க. யாக்கோபு பொருத்தனை பண்ணி இதெல்லாம் அனுபவிச்சான். நீங்க இத்தனை அனுபவிக்கிறீங்களா, பொருத்தனை பண்ணிக்கிறீங்களா ஆண்டவருக்கு? அதை யோசிங்க. கீழ் வசனத்தை வாசிக்க திரும்ப. நான் கூடாக நின்ற இந்த கல் தேவனுக்கு வீடாகோ, தேவனே எனக்கு தரும் எல்லாவற்றையும் உனக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை. ஆமென். அல்லேலூயா. தசமபாகம்னா என்னங்க? 10ல 1 தசமபாகம். இது எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம், இதெல்லாம் பழகி இருக்கோம். அப்ப பொருத்தனையில முதல் படி, முதல் அடையாளமா என்னங்க? தசமபாகம். அல்லேலூயா. அப்ப தசமபாகம் தருவது எனக்கு என்ன பொருத்தனை பண்றதுன்னே தெரியலீங்க அப்படின்னு நீங்க இது பண்ண வேண்டாம். இன்னைக்கு நான் அதுக்கு தான் உங்களுக்கு சொல்லி தரேன். பொருத்தனை பண்ணுவது அவசியம். காரணம் என்னங்க? யாக்கோபுடைய சிறையிருப்பை மாற்றி பிரச்சனைகளை மாற்றினா நம்ம ஏனாதானோ எதையோ சொல்லல, வேதாகமத்தில் நடந்த ஒரு அற்புதத்தை எவிடன்ஸா வச்சு பேசுறோம். பொருத்தனை ஏன் செய்யணும்னு. பொருத்தனை யாக்கோபுடைய வாழ்க்கை மாற்றிச்சா மாற்றலையா?
அப்ப பொருத்தனை பண்ணுனா உங்க வாழ்க்கை மாறும், உங்களுடைய பிரச்சனைகள் மாறும், உங்க போராட்டங்கள் மாறும். அப்ப இந்த பொருத்தனையில முதல் படி, முதல் ஒரு அடையாளம் தசம பாகம் செலுத்துறது. இல்லையா? அப்ப பொருத்தனை எதை வேணா செலுத்தலாமா அப்படின்னா, பொருத்தனை செலுத்துவதிலே ஒரு சில குறிப்புகள் இருக்குது. அந்த பொருத்தனையில முதல் என்னங்க? தசம பாகம் செலுத்துவது பொருத்தனையில் முதல் படி. இல்லையா? இரண்டாவது எடுத்து வாசிங்க. லேவியராகமம் 22வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம் வாசிங்க. ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் இஸ்ரவேலில் தங்குகிற அந்நியர்களிலும் தங்களுடைய பொருத்தனைகளின் வழியாகிலும் உற்சாகத்தின் வழியாகிலும் சர்வாங்க தகன பலிகளாக கர்த்தருக்கு தங்கள் காணிக்கையை எவர்கள் செலுத்தப் போகிறார்களோ அவர்கள் தங்கள் மனதின்படியே மாடுகளில் ஆகிலும் ஆடுகளில் ஆகிலும் வெள்ளாடுகளில் ஆகிலும் பழுதற்ற ஒரு ஆணை பிடித்து வந்து செலுத்துவார்களாக. இப்ப என்ன பண்றாருன்னா, அந்த வார்த்தைகள் சொல்லப்படுது, நீங்க பொருத்தனை செலுத்துறது இரண்டாவது வகை. உங்களுடைய பொருட்களினால பொருத்தனை செலுத்தலாம். அந்த காலத்துல என்ன பண்ணாங்க? ஆடு வச்சிருந்தாங்க, மாடு வச்சிருந்தாங்க, விளைவில் முதல் பலனை கொடுத்தாங்க, தான் செஞ்ச சம்பாத்தியத்துல முதல் பலனை கொடுத்தாங்க. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பவுமே நீங்க செய்யறதுல என்ன பண்றீங்க? அரிசி கொடுக்குறீங்க, பருப்பு கொடுக்குறீங்க, வீட்டுல ஏதாவது காய்கறி போட்டா முதல் இதெல்லாம் என்ன? பொருட்களினால் பொருத்தனை செய்வது. அல்லேலூயா. இரண்டாவது என்ன சொல்லுங்க? பொருள்களினால் பொருத்தனை செலுத்துவது. முதலாவது தசம பாகத்தினால் பொருத்தனை செலுத்துவது. இரண்டாவது பொருள் இருக்கு இல்லைங்களா? நம்ம இருக்கிற பொருள், ஏதாவது பொருள் இருக்குது. காட்டுல விவசாயம் பண்ணா என்ன பண்றாங்க? விவசாய பூமி வச்சுக்கிறவங்க நெல் விளைஞ்சா அதுல 10ல் ஒரு பங்கு கொடுத்துறாங்க. காய்கறி வந்தா அதுல அப்போ உங்களோட என்ன இருக்குது? ஆடு இருக்குது, மாடு இருக்குது. இப்ப எலிசையெல்லாம் பாருங்க, ஒரு ஆடு குட்டி போச்சுன்னா இந்த வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு ஒரு ஆடு விட்டுருக்காங்களாமா. வருஷம் அவங்க என்ன பண்ணிடுறாங்க? ஒரு ஆடு பொருத்தனை பண்ணி விட்டுறாங்க. அப்ப நம்ம இருக்கிற பொருள்னால பொருத்தனை செய்யலாம். உதாரணத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் பொருத்தனை செலுத்துவாங்க. இப்ப நான் வந்துட்டு என்ன எலக்ட்ரிக்கல் வேலை தெரியும் அப்படின்னா, சர்ச்சுக்கு வந்து நான் என்ன பண்றேன்? இந்த ஒயரிங் வேலை ஃப்ரீயா செஞ்சு கொடுக்குறேன். மேஸ்திரி இருந்தா என்ன பண்ணுவாங்க? சர்ச்சுக்கு இந்த கட்டட வேலையை நான் வந்துட்டு என்ன பண்றேன்? நான் ஃப்ரீயா செஞ்சு தரேன். ஒருவேளை எனக்கு பலன் இருக்குது அப்படின்னா நான் வந்து இந்த வேலையை செஞ்சு கொடுக்குறேன். எல்லாமே என்ன பண்றதுன்னா, நம்மளுடைய பலத்தினால ஆண்டவருக்கு பொருத்தனை செலுத்துறோம். அல்லேலூயா. அது பணமா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு பொருள், என்கிட்ட இருக்கிற பொருள், எனக்கு ஒரு பொருள் கிடைச்சிருக்குது, இல்ல எனக்கு இது வந்திருக்குது அப்படின்னா அந்த ஒரு பங்கு என்ன பண்ணலாம்? ஆண்டவருக்கு பொருத்தனையாக கொடுக்கலாம். 21வது வசனம் 22வது வசனம் வாசிங்க. ஒருவன் விசேஷித்த பொருத்தனையாவது உற்சாகமாயாவது கர்த்தருக்கு மாடுகளில் ஆகிலும் ஆடுகளில் ஆகிலும் சமாதான பலிகளை செலுத்த போனால் அது அங்கீகரிக்கப்படும்படி ஒரு பழுதும் இல்லாமல் சுத்தமாய் இருக்க வேண்டும். உருடு, நெரிசல், முடம், சுழலை, பொறி முதலிய பழுது உள்ளவைகளை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தாமலும் அவைகளாலே கர்த்தருக்கு பலிபீடத்தின் மேல் தகன பலி இடாமலும் இருப்பீர்களாக. 24 வரைக்கும் நீண்ட அல்லது குறுகின அவயவயம் உள்ள மாட்டையும் ஆட்டையும் நீ உற்சாக பலியாக இடலாம். பொருத்தனைக்காக அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. விலை நசுங்கினதையும் நொறுங்கினதையும் காயப்பட்டதையும் விதை அறுக்கப்பட்டதையும் நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தாமலோ அவைகளை உங்கள் தேசத்திலே பலியிடாமலும் இருப்பீர்களாக. இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் பொருத்தனை பண்றது இரண்டாவது வகை. என்ன சொன்னாங்க? உங்க பொருளினால் உங்கள்ட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நீ பொருத்தனை செலுத்தலாம். ஆனாலும் அந்த பொருத்தனை செலுத்துறதுல என்ன இருக்கக்கூடாதா? பழுது இருக்கக்கூடாது, குறைவானது. இதுதானே போயிட்டு போகுது, எப்படி இருந்தாலும் நம்ம வந்துட்டு கொடுக்கறது தானே, நம்ம குறைவை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு பண்ணக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அந்த எலிசையா விட்டுருந்த ஆடு ஒரு டைம் நாய் கடிச்சிருச்சு. அப்ப அந்த பொருத்தனை பண்ண காசை, அதாவது பொருத்தனை பண்ணியிருந்தாங்க, ஆனா அது பழுதாயிருச்சு. அப்ப என்ன பண்ணிருச்சுன்னா, அதை செலுத்துறதுக்கு அதை வளர்த்தி செலுத்த வேண்டாம் அப்படின்னா அதை நீங்க வித்துருங்க அப்படின்னு. ஏன்னா பழுதானதையோ பலவீனப்பட்டதோ நசப்பட்டதையோ நீங்க ஆண்டவருக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க? கொடுக்க கூடாது. நீங்க அப்படி செய்யறது மிகப்பெரிய பாவம். இல்லையா? நீங்க பொருத்தனை செலுத்தலாம், உங்க பொருளால பொருத்தனை செலுத்தலாம். ஒருவேளை உங்க வீட்டுல 2 கிலோ துவரம் பருப்பு இருந்து 1 கிலோ துவரம் பருப்பு பூச்சி விழுந்து அதை கொண்டு வந்து கொடுக்கலாம், நீங்க கொடுக்கலாமா? அது கொடுக்க கூடாது. ஏன்னா அது நசல் கொண்டது, பழுதானது, அதை செய்யக்கூடாது. ஒருவேளை நான் அதை பயன்படுத்தல, அது வேஸ்டா போயிடும் அப்படின்னு கொடுக்க கூடாது. நீங்க பண்ற பொருத்தனை எப்படி இருக்கணும்? முதலாவதா இருக்கணும், நீதியானதா இருக்கக்கூடாது. ஒருவேளை அது நீதி இருந்தா 10 நாளைக்கு தாங்க வேண்டியது இன்னும் மீதி ஆயிடுச்சுன்னா அதை கொடுக்கலான்னு கொடுக்க கூடாது. நான் வச்சிருந்தா கெட்டு போயிருந்து கொடுக்க கூடாது. கெடுவதற்கு முன்பாக பொருத்தனையா கொடுக்கணும். அதனால நீங்க பொருத்தனை செலுத்துறது தவறு இல்ல, பொருத்தனை செலுத்துறதுல ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். பழுதான ஒன்றை ஆண்டவருக்கு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. தவறான ஒன்றை ஆண்டவருக்கு கொடுக்கணும். அந்த இடத்துல 22வது வசனம் வாசிங்க. உருடு, நெரிசல்,
கலலை, பொறி, புண் முதலிய பழுது உள்ளவர்களை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தாமலும் அவைகளாலே கர்த்தருக்கு பலிபீடத்தின் மேல் தகன பலியிடாமலும் இருப்பீர்களாக. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பொருத்தனை செலுத்துறதுக்கா எதை வேணாலும் செலுத்தலாம்னா அப்படி செலுத்தக்கூடாது. அப்ப நீங்க பண்ற பொருத்தனை நீங்க ஏதாவது உங்க கையில இருந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அது உகந்ததா இருக்கணும். அது எந்த வகையில என்ன இருக்கக்கூடாதுங்க, கெட்டு போனதாவோ நசல் போனாலோ சீர்கட்டல தயவு செய்து கொடுத்துறாங்க. அந்த பொருத்தனை ஒரு நாள் ஆண்டவர் அங்கீகரிக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. அப்ப பொருத்தனையில இரண்டாவது வகை, உங்கள் பொருட்களினால் உங்களுடைய பலத்துல கிடைக்கிற எதுனாலும் நீங்க பொருத்தனையா கொடுக்கலாம், பொருத்தனையா ஆண்டவருக்கு சமர்ப்பிக்கலாம். ஆனா அது குறைவுள்ளதா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு பொருத்தனை எடுத்து வாசிங்க. என்னாகமம் 6வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணிக்கொண்டவர்களாய் இருக்கும்படி நசரேயனாகிய விரதமாகிய ஒரு பொருத்தனையை பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல கீழே 8வது வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நசரேய விரதம் அப்படின்னு அந்த பொருத்தனை செய்யும்போது நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. கீழே வாசிங்க. 3வது வசனத்துல வாசிங்க. மதுபானத்தையும் விலக்கப்படவன். அவன் திராட்சரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்சை பழங்களையாவது திராட்சை வட்டல்களையாவது குசியாமலும் தாம் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையிலும் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றை குசியாமலும் இருக்கக்கடவன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நசரேய விரதம் பத்தி தெரியுமா? அதை சொல்லுங்க பார்க்கலாம். நசரேய விரதம்னா என்னென்ன பண்ணக்கூடாது? யார் யார் நசரேய விரதம் இருந்தாங்க வேதாகமத்துல? சிம்சோன் இருந்தாங்க. இன்னொருத்தர் யாருங்க? இயேசு. அந்த நசரேய விரதம் பெற்றவர்கள்னா மதுபானம் குடிக்க கூடாது, திராட்சை பொருள் இருக்கிற எதையும் சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது சவரம் பத்தி தலையில பத்தி நம்ம சவரம் பண்ணக்கூடாது. இப்படி நசரேய விரதத்துக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டுருந்தாங்க. இதெல்லாம் செய்யணும். தன் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய விரத காலம் முழுவதும் நான் தப்பான விஷயத்தை செய்யக்கூடாது. அப்ப மூன்றாவது வகையான பொருத்தனை இதற்கு அடையாளமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஊழியம் செய்வது. ஹல்லேலூயா. நான் ஒருவேளை நான் பொருத்தனை பண்றேன், நான் இன்னைக்கு உபவாசம் இருந்து ஜெபம் பண்றேன் அப்படின்னா அதை பரிசுத்தமா செய்யணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறேன்னா அதை பரிசுத்தமா செய்யணும். இன்றைய நாட்களை நான் ஜெபிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறேன்னா அதை பரிசுத்தமா செய்யணும். நம்மளுடைய சிந்தனை எண்ணங்கள் வேற எங்கேயும் போக கூடாது. அப்ப நான் ஜெபிக்கிறேன், ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், நான் கிறிஸ்துவ, நான் அழைக்கப்பட்டது உண்மை, இயேசுவுக்காக நான் வாழ்வேன் நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அந்த கடைசி காலம் முடிகிற வரைக்கும் நீங்க பரிசுத்தத்தோட, உத்தமத்தோட, பயபக்தியோட, உண்மையோட, மாசு இல்லாதவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவது வகை பொருத்தனை உங்களை ஆண்டவருக்கு ஒப்புவிப்பது. ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவன், நான் இயேசுவை வழிபடுறேன், நான் இயேசுவுக்காக உண்மையா இருப்பேன்னு சொல்லி உங்களையே ஜீவ பலியாய் பொருத்தனை செலுத்துவது. ஹல்லேலூயா. மூன்றாவது என்னங்க? ஜீவ பலியாய் பொருத்தனை செலுத்துவது. ஹல்லேலூயா. முதல் பொருத்தனை என்னங்க? தசமம். இரண்டாவது பொருத்தனை என்னங்க? பொருட்களினால். மூன்றாவது உங்களையே பொருத்தனையாக அர்ப்பணிப்பது. அது எப்படிங்க? நான் ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், ஊழியம் செய்வதற்கு, ஜெபிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு. அண்ணால் எப்படி பொருத்தனை செலுத்துறாங்க? எனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்ததுன்னா 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 11வது வசனத்தின் பிரகாரம் எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுன்னா நான் ஆண்டவருக்கே ஒப்பு கொடுத்தேன். அது பொருத்தனையா இல்லையா? அது ஒரு ஜீவ பலிக்கான பொருத்தனை. நீங்க பொருத்தனையா மூன்றாவது உங்களையே நீங்க அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, நான் எனக்கு இது நடந்ததுன்னு சொன்னா, என் வாழ்க்கையில் இது மாறுச்சுன்னு சொன்னா, நான் இந்த நாட்கள் உபவாசம் பண்ற ஆண்டவரே, தொடர்ந்து சபைக்கு வர ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, நீங்க ஒரு உங்களை ஆண்டவருக்காக பொருத்தனை செலுத்துறது. ஹல்லேலூயா. அப்ப பொருத்தனைகள் பல விதங்கள் இருக்கிறாங்க, நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். மூன்றாவது பொருத்தனை ஜீவ பலியாக உங்களையே ஒப்பு கொடுப்பது ஒரு பொருத்தனையா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் தொடர்ந்து வாசிங்க. சங்கீதம் 50வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை உணர்ப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். ஹல்லேலூயா. நான்காவது வகையிலங்க பொருத்தனையில உன்னோட இக்கட்டு நாள்ல, உனக்கு பிரச்சனை இருக்கிற நாள்ல, உன்னை கஷ்டப்படுற நாள்ல நீ பொருத்தனை செலுத்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. அப்ப ஆபத்து காலத்துல நான் என்ன பண்ணுவேன்? அப்ப நான் எப்ப பொருத்தனை செலுத்தலாம் அப்படின்னா, பொருத்தனை செலுத்துவதற்கு நிறைய நேரங்கள் காலங்கள் இருக்குது. யாக்கோபு கஷ்டத்தின் மத்தியில, துக்கத்தின் மத்தியில பொருத்தனை செலுத்தினார். ஆண்டவர் இந்த வேதாகமத்தை சொல்லும் பொழுது உனக்கு ஏதாவது இக்கட்டு வந்துருச்சுன்னா, உனக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த நேரத்துல பொருத்தனை செலுத்துங்கிறாங்க. ஹல்லேலூயா. நீ பொருத்தனைகளை செலுத்தி இக்கட்டு நேரத்துல, ஆபத்து நேரத்துல என்னை நோக்கி கூப்பிடுங்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப உங்களுக்கு ஏதாவது சடுதியா ஒரு பிரச்சனை, உங்களுக்கு மனசுல ஒரு கஷ்டம், உங்களுக்கு ஒரு பலவீனம், உடம்பு சரியில்லை, பொருளாதார பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள சங்கடம், வேலை ஸ்தலத்துல பிரச்சனை, அப்படி அநேக இக்கட்டுகள், பிரச்சனைகள் நம்ம சூழ்ந்து இருக்குது. இப்படி இக்கட்டு காலகட்டங்கள்ல நீங்க கஷ்டப்படுற நேரங்கள்ல பயந்து ஒதுங்கி ஓடி போகாதீங்க. அது மாதிரி நேரத்துல தான் நீங்க என்ன செலுத்துறீங்களா? பொருத்தனைகளை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பொருத்தனைகளை செலுத்தும் பொழுது ஆண்டவர் கேட்டு உங்களை தப்பி வைக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 66வது அதிகாரம்
14வது வசனம் வாசிங்க. நான் என் உதடுகளை திறந்தேன், என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆமென். அல்லேலூயா. என்னோட இக்கட்டு நேரத்துல, நான் கஷ்டப்படுற நேரத்துல நான் என் வாயினால அறிக்கையிட்டே பொருத்தனையை செலுத்துவேன். அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு ஏதாவது இக்கட்டு வருது, பிரச்சனை வருதுன்னா நீங்க வந்துட்டு அழுது புலம்ப கூடாது. அதுக்கு மாறா நீங்க என்ன பண்ணணும்? வாயினால என்ன பண்ணணுங்க? பொருத்தனை செய்து பழகுங்க. அல்லேலூயா. உங்க பிரச்சனை மாறணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பொருத்தனை. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா நான் எதுக்கு பொருத்தனை செலுத்தணும்? நான் பொருத்தனை பண்ணுங்கன்னு எதுக்கு சொல்றேன்? உங்களுக்கு இக்கட்டு வர நேரத்துல, பிரச்சனை வர நேரத்துல நீங்க பொருத்தனை செய்யும் பொழுது, அதுக்கு முன்னாடி அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, நீங்க பொருத்தனை செலுத்தி ஆண்டவர்கிட்ட நீங்க விண்ணப்பம் பண்ணும் பொழுது, ஆபத்து காலத்துல உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாராமா? விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் எந்த சூழ்நிலையில பொருத்தனை செலுத்தணும் அப்படிங்கும் பொழுது, உங்களுடைய இக்கட்டு நேரத்துல, உங்களுக்கு பிரச்சனை வர நேரத்துல, நீங்க பலவீனப்பட்டிருக்கிற நேரங்கள்ல, உங்களுக்கு சமாதானம் இல்லாத நேரங்கள்ல, என் வேலை ஸ்தலங்கள்ல போராட்டம் இருக்கிற நேரங்கள்ல நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க ஒரு பொருத்தனை செலுத்துங்க. அல்லேலூயா. அந்த பொருத்தனை உங்கள் ஆபத்திலிருந்து தப்பிச்சு பாதுகாத்து பலத்தை கொடுத்து அது உங்களை தக்க வைக்கும். அல்லேலூயா. அப்ப 4வது, நான் எப்ப பொருத்தனை செலுத்தணும் அப்படின்னா, இக்கட்டு காலங்கள்ல என்ன பண்ணுவாங்க? நான் பொருத்தனை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. முதலாவது பொருத்தனை செலுத்த வேண்டியது, பொருத்தனை எப்பேற்பட்ட பொருத்தனையா இருக்கணும்? தசம பாகம். 2வது பொருத்தனை எப்படி இருக்கணும்? பொருளாதாரம். 3வது பொருத்தனை எப்படி இருக்கணும்? நம்முடைய ஜீவபலி. 4வது உங்களுடைய இக்கட்டு நேரத்துல பொருத்தனை செலுத்துங்க. உங்களுக்கு சூழ்நிலைகள் மாறும் பொழுது, உங்களுக்கு கஷ்டம் ஏற்படும் பொழுது, உங்களுக்கு துக்கம் ஏற்படும் பொழுது, பொதுவா இக்கட்டு காலங்களில் உங்களுடைய பொருத்தனை என்ன பண்ணுங்க? நீங்கள் செலுத்துங்கள். அல்லேலூயா. அப்ப நான் பொருத்தனை செலுத்தியாச்சு. இந்த பொருத்தனை எப்பேற்பட்டதா இருக்கணும் பாருங்க. உபாகமம் 23வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. பழையத்தையும் நாளையும் கிரயத்தையும் எந்த பொருத்தனையிலாகிலும் உன் தேவனாய கர்த்தரின் ஆலயத்திலே கொண்டு வராயாக. அவைகள் இரண்டும் உன் தேவனாய கர்த்தருக்கு அருவருப்பானவை. ஆமென். அல்லேலூயா. அப்ப பொருத்தனை எல்லாத்தையும் செலுத்தலாமான இந்த இடத்துல இதற்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, வேசித்தனம் பண்றது. அதாவது இதை நீங்க நேரடியா புரிந்து கொள்ளீங்கன்னா, இதுக்கு ஒரு மாற்று ஒரு ஒப்பனை நான் சொல்லுங்க. வேதாந்தத்துல சொல்றாங்க, நீ வேசித்தனத்துல சம்பாரிச்சு, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, விபச்சாரத்துல சம்பாரிச்ச எந்த பொருளும் ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது. அதை பொருத்தனையா ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இதை நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா, அநியாயமாய் சேர்த்த பொருள், இல்ல வந்துட்டு தவறான முறையில வந்த பொருள், இல்ல எச்சா இருந்து இது இருந்தா நம்ம கிட்ட இருந்தா பிரச்சனையாயிரும் சொல்லி அப்படி நீங்க தவறா சம்பாதிக்கிற எந்த பொருளையும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வரக்கூடாது. அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அந்த காணிக்கை அருவருப்பானது. ஒருவேளை நீங்க எச்சா சம்பாதிச்சீங்க, ஆபத்துல சம்பாதிச்சீங்க, இல்லைன்னா அநியாயமா சம்பாதிச்ச பொருளை ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்துடாதீங்க. திருட்டுத்தனமா வந்த பொருளை ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்துடாதீங்க. அநியாயமா சேர்த்த பொருளை ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்துடாதீங்க. ஒருத்தரை ஏமாற்றி சம்பாதிச்ச பொருளை ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்துடாதீங்க. அது ஒரு நாளும் ஒருபோதும் அங்கீகரிக்கப்படவே இல்லை. ஆண்டவர் காட்டி கொடுத்து 30 வெள்ளிக்காசு சம்பாதிச்சாங்க. அது திரும்ப கொண்டு சபைகளை கொண்டு வராங்க. அது அவங்க அங்கீகரிக்கல. ஏன்? அது பாவத்தின் காசு. இல்லையா? நீங்க பாவத்தால சம்பாதிச்ச எந்த பொருளையும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு என்ன பண்ணிடாதீங்க? கொண்டு வந்துடாதீங்க. இல்லையா? உங்க சம்பாத்தியத்துல கிடைச்ச பொருளை தசம பாகமா கொடுக்கலாம். முதலாவது உங்களுடைய சம்பாதியத்துல கிடைத்த பொருளை ஆண்டவருக்கு கொடுக்கலாம். ஆனா எந்த வகையிலும் திருட்டுத்தனமா வந்ததையோ, ஆண்டவருக்கு பிடிக்காம வந்ததையோ, அதிகமா சம்பாதிச்சதையோ தயவு செய்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு பொருத்தனையா கொண்டு வந்துடாதீங்க. அதை தேவன் அங்கீகரிப்பது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, இந்த பொருள் என்ன பண்ணுங்க, இது வேற வகையில கிடைச்ச பொருள், இது எதுக்கு நமக்கு, இதை ஆண்டவருக்கு கொடுத்துடலாம், இதை பொருத்தனையா கொடுத்துடலாம். ஒரு நாளும் ஆண்டவர் அதை அங்கீகரிப்பது கிடையாது. நீங்க பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதான் ஆண்டவருக்கு தேவை. முதன்மையானதுதான் ஆண்டவருக்கு தேவை. தள்ள விடப்பட்டதையும் நசரானதையும் கெட்டு போனதையும் இத்து போனதையும் திருடப்பட்டதையும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வராங்க. அது பொருத்தனையா ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆண்டவர் அதை விரும்புறது கிடையாது. அப்போ ஆண்டவருக்கு கொடுக்கிற பொருத்தனை எப்படி இருக்கணுங்க? உன்னதமானது, முதலாவது பரிசுத்தமானது. திருத்தளவாய் கொண்டு வருகிற பொருத்தனையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. சரி, இந்த பொருத்தனையை நான் எங்க செலுத்த வேண்டும்? அதை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 116வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம் வாசிங்க. நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன்னடிலும் நிறைவேற்றுவேன். ஆமென். அல்லேலூயா. இப்ப நீங்க பண்ணின பொருத்தனையை எங்க செலுத்தணுமாமா? திரும்ப வாசிங்க. நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் பொருத்தனை செலுத்த வேண்டும். அல்லேலூயா.
யாக்கோபு எங்க தரிசனம் பெற்றாரோ அந்த இடத்துல பெத்தேலுங்கிற இடத்துல தரிசனத்தை பார்த்து அதே இடத்துக்கு திரும்ப வந்து பொருத்தனைகளை செலுத்தினாங்க. அப்ப நீங்க பொருத்தனை செலுத்த வேண்டியது அவசியம். இக்கட்டு காலத்துல பொருத்தனை செய்யணும். தவறான வகையில வந்ததை எதையும் பொருத்தனை செலுத்தக்கூடாது. நீங்க செலுத்துற பொருத்தனை எங்க செலுத்தணுமாமா? ஆலயத்துல செலுத்தணும். ஜனங்கள் எல்லாரும் முன்பாகவும் ஆலயத்துல தான் வந்து பொருத்தனை செலுத்தணும். எங்கேயோ பாஸ்டர் நீங்க என்னால வர முடியாது பாஸ்டர், நான் வீட்டுல இருக்கிறேன் பாஸ்டர், இங்க வந்து என்னுடைய காணிக்கை வாங்கிக்கோங்க, இங்க வந்து என்னுடைய தசமபாகத்தை வாங்கிங்க, இங்க வந்து என் பொருத்தனை வாங்கிக்கணும்னு சொல்லக்கூடாது. நீங்க ஒருவேளை பொருத்தனை செஞ்சிருந்தாலும் உங்களுடைய தசமபாகம் காணிக்கை பொருத்தனைகளை எங்க செலுத்தணும்? தேவன் விரும்புவது, தேவன் கேட்பது, நீ எந்த இடத்துல பொருத்தனை செஞ்சியோ அந்த இடத்துல தான் வந்து பொருத்தனைகளை செலுத்த வேண்டும். அப்ப நீங்க பொருத்தனை செலுத்த சரியான இடம் என்னங்க? ஆலயம். நீங்க ஆலயத்துக்கு வரும்பொழுதுதான் உங்க பொருத்தனைகளை எடுத்துட்டு வரணும். அது பொருளா இருந்தாலும் சரி, தசமபாகமா இருந்தாலும் சரி. இந்த காரியங்கள் ஆண்டவர் எதுக்கு சொல்லி கொடுக்கிறாரு? தசமபாகத்தை வீட்டுல வச்சோ மத்த இடத்துல வச்செல்லாம் கொடுக்க கூடாது. உங்க ஆலயத்துக்கு வந்து மக்கள் பார்க்கிற பிரகாரம் இருக்குதா இல்லையா வேதாந்தம்? ஆனா நீ பண்ற பொருத்தனை மற்றவங்களுக்கு தெரியற மாதிரி பொருத்தனை செலுத்து, எல்லாரும் பாக்குற மாதிரி பொருத்தனை செலுத்து. ஏன்னா நீ எல்லாரும் பாக்குற மாதிரி தானே நீ வளர்ந்துருக்கிற, எல்லாரும் பாக்குற மாதிரி தானே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற. நீ திடீர்னு உன் பிள்ளைங்க ஆஸ்தி அந்தஸ்து மறைவா இருக்குதா மத்தவங்க கண்ணுக்கு? திடீர்னு இன்னைக்கு இருந்தவன் இப்படி வளர்ந்துட்டானே அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்படுறாங்க இல்லையா? அப்ப நீ அந்த ஆச்சரியத்தின் மத்தியிலும் ஆண்டவருக்கு வந்து பொருத்தனை செலுத்தும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுது. நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டேன், எப்படி இன்னைக்கு வந்து யாக்கோபு பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லாம போனவர் 2 பரிவாரங்களோட ஆசீர்வதிக்கப்படும் பொழுது மக்கள் பார்ப்பாங்க, இப்படி ஓடி போனானே, இன்னைக்கு இப்படி ஆசீர்வாதமா இருக்கிறானே. அந்த ஆசீர்வாதம் யாரால வந்தது? வெளியே வந்து ஆண்டவரே நான் இப்படி இருந்தேன், இப்படி கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தி இருக்கிறான்னு சபை மத்தியில ஆலயத்தில் உங்களுடைய பொருத்தங்களை செலுத்தும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுது. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆமென். அப்ப நீங்க செய்யற பொருத்தனை ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைப்படணும். நீங்க வளர்ச்சிக்காக இல்ல, நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்காக மாத்திரம் இல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். அந்த பொருத்தனைகளை நீங்க எங்க செலுத்துறீங்க? ஆலயத்தில் செலுத்துங்கள். அது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப நான் அந்த செய்கிற பொருத்தனையை நான் எப்படி செலுத்த வேண்டும்? அல்லேலூயா. பொருத்தனை செலுத்த வேண்டியது அவசியம். பொருத்தனை நான் ஆலயத்தில் செலுத்தணும், நசரேயனுக்கு செலுத்தக்கூடாது. அதை நான் எப்படி செலுத்தணும்? நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த முதலாவது என்ன பண்ணாத? தாமதம் செய்யாத. உன் தேவனாய கர்த்தர் நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அல்லேலூயா. நீங்க பொருத்தனை செஞ்சிட்டீங்கன்னா அதை லேட் பண்ணக்கூடாது. எவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியுமோ, உங்களுக்கு சமயம் வாய்ப்புனா, சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா உடனே அதை நீங்க பொருத்தனை செய்யணும். அதுல தாமதிக்க கூடாது. அல்லேலூயா. பிரசங்கி 5வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடனில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். அப்படின்னா என்ன? நேர்ந்து கொள்றது என்ன? ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு இந்த ஆபத்தெல்லாம் மாறி இதெல்லாம் சரியாயிருச்சுன்னா, இப்ப யாக்கோபையோ உதாரணமா வச்சுக்குவா. யாக்கோபு என்னன்னு பொருத்தனை பண்ணியிருந்தாரு? என்னை வீட்டுக்கு கூட்டு வந்தா, உணவு கொடுத்தா நான் என்னன்னு பண்ணுவேன்னு பொருத்தனை பண்ணியிருந்தாரு? தசமபாகம் கொடுக்கறது பொருத்தனை பண்ணியிருந்தாரு. தசமபாகங்கிறது என்ன? 10ல 1 தசமபாகம். இப்ப யாக்கோபு என்ன பண்றாரு? இப்ப யாக்கோபு செல்வந்தன் ஆயிட்டாரு, ஆசீர்வதிக்கப்பட்டாரு, அண்ணன் இந்த சண்டை போயிடுச்சு, இப்ப எல்லாம் மாறிடுச்சு, எனக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்ற பொருத்தனைய 10ல 1 இல்ல, 10 நாளைக்கு ஒரு டைம், இல்லைன்னா ஒரு 10 மாசத்துக்கு ஒரு டைம். அதான் அப்படின்னா என்ன இருக்குங்க? இப்ப நான் அதிக சம்பாத்தியத்துல எல்லாம் பொருத்தனை பண்ணவரு ஒருவேளை சரி நான் அடுத்த மாசம் கொடுத்துக்கலாம், ஒரு 6 மாசம் கழிச்சு கொடுத்துக்கலாம், 1 வருஷம் கழிச்சு கொடுத்துக்கலாம் இருந்தா ஆண்டவர் அவர் என்ன சொல்றாரு? இயேசு என்ன சொல்றாரு? மூடனுடைய விஷயத்துல நான் என்ன பண்றதுல பிரியப்படுறதில்லை. நீ என்ன நேர்ந்து கொண்டாயோ அதை செய். இந்த மாத்து செய்யக்கூடாது. நீ என்னத்தை நேர்ந்து கொண்டாயோ அப்படின்னா என்ன இருக்கு? அந்த வார்த்தை அழகா சொல்லுது பாருங்க. நீ என்னத்தை நேர்ந்து கொண்டாயோ, உன் வாயில இருந்து இக்கட்டு நாள்ல கஷ்டப்படுற நாள்ல நீ வாயை திறந்து என்ன சொன்னியோ அதைத்தான் நீங்க என்ன பண்ணணும். அதுக்கு மாற நீ என்ன பண்ணிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையில உள்ளவர்களா இருக்க. பொருத்தனைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கீழே வாசிங்க நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 25வது வசனம். பரிசுத்தமானதை விரும்புகிறது, பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறது மனுஷனுக்கு கண்ணியாய் இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி அதிகாரம் சொல்லுது, அது பேசாம பொருத்தனை பண்ணாமையே இருந்தீங்கன்னா மேல தப்பு இல்லை. நீ பொருத்தனை பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. உனக்கு இக்கட்டு மாறணும், பிரச்சனை மாறணும், போராட்டம் மாறணும்னா நீங்க என்ன செய்யணும்? பொருத்தனை செஞ்சா இதெல்லாம் மாறிடு. அப்ப பொருத்தனை உன் வாயை திறந்து நீ என்ன அறிக்கையோடையோ அதையே செய், நேர்ந்து கொண்டதே செய். அதுல நீ எதையும் மாற்றிடாத. அப்படி மாற்றினா அது உனக்கு எப்படியா மாறிடும்? கண்ணியா மாறிடும். அப்ப
அப்ப ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. பொருத்தனை செய்ய வேண்டியது அவசியம். கட்டாயம் பொருத்தனை செஞ்சீங்கன்னா உங்க பிரச்சனை மாறுமா மாறாதா? மாறும். அப்ப நீங்க என்னத்தை நேர்ந்து வந்தீங்களோ அதை கட்டாயம் செய்யணும், அதை மாத்தக்கூடாது. அந்த பொருத்தனை செய்யறதுல எப்படி இருக்கக்கூடாது? அந்த பொருத்தனை கெட்டு போனதா நசல் பண்றதா இருக்கக்கூடாது. அந்த பொருத்தனை எங்க செலுத்தணும்? ஆலயத்துல செலுத்தணும். வேதாந்தத்துல ஆண்டவர் ஒரு சில காரியங்களை விளக்கி இருக்கிறார். பொருத்தனை நீ செஞ்சுட்டீங்கன்னா அதுக்கு ஏதாவது விதி விலக்கு இருக்குதா அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும்? 30வது அதிகாரத்துல அந்த அதிகாரம் முழுமையா சொல்லப்படுகிறது. அந்த ஒரு சில வசனங்கள் மட்டும் வாசகங்கள் நான் திரும்ப அதுக்கான அர்த்தங்களை சொல்றேன். இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் தலைவரை நோக்கி கர்த்தர் கட்டளையிடுவது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலோ அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொண்டாலோ அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின் வழியெல்லாம் செய்ய கடவன். ஆமென். அல்லேலூயா. இருக்கிற ஒரு பெண் பிள்ளை தன் சிறுவயதிலே கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி யாதொரு காரியத்தை செய்யும்படி தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொண்டால் அவள் செய்த பொருத்தனையையும் அவள் பண்ணிக்கொண்ட நிபந்தனையையும் அவளுடைய தகப்பன் கேட்டும் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருப்பானால் அவள் செய்த எல்லா பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொண்ட நிபந்தனையும் நிறைவேற வேண்டும். அவள் செய்த பொருத்தனைகளையும் அவள் செய்யும்படி தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்தின நிபந்தனையையும் அவளுடைய தகப்பன் கேட்கிற நாளில் அவள் வேண்டாம் என்று தடுத்தால் அது நிறைவேற வேண்டியதில்லை. அவளுடைய தகப்பன் வேண்டாம் என்று தடுத்தபடியால் கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார். முதல் வகை என்ன? பொருத்தனையில ஒரு பெண்ணை பத்தி ஒரு உதாரணம் கொடுக்குறேன். அந்த பெண்ணுக்கு முதல் எங்க இருப்பாங்க? பெண் எங்க இருப்பாங்க? தன் தகப்பனோட இருப்பாங்க. முதல் வகை. இரண்டாவது அவங்க திருமணமாகி வீட்டுக்கு போவாங்க. அப்ப ஆண்டவர் ஒரு நல்ல உதாரணத்தை கொடுக்குறாரு பாருங்க. ஒரு பெண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா வீட்டுல இருக்கும்போது ஒரு பொருத்தனை பண்றான். இப்படி நிறைய பேர் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஆண்டவரே நான் இப்படி ஒரு பொருத்தனை செய்யறேன், தான் வாயை திறந்து ஒரு பொருத்தனை சொல்லி அதை அவங்க அப்பா கேட்டு அவங்க அப்பா ஒன்றும் சொல்லல, சரிம்மா நீ செய்யி அப்படின்னு சொல்லிட்டா அந்த பொருத்தனையா அந்த மகள் செய்யலாம். அப்படி ஒருவேளை அவங்க அப்பா கேட்டு, அதாவது திருமணத்துக்கு முன்பாக அவங்க அப்பா கேட்டு இதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டா அந்த பொருத்தனையிலிருந்து அவங்க விடுபட்டு கொள்ளணும். அப்ப விடுபடதா ஆண்டவர் மன்னிப்பார். நம்ம வேதாந்தத்துல வாசகமா சொல்ற பொருத்தனை வாயை திறந்து சொல்லிட்டீங்கன்னா கட்டாயம் செஞ்சாகும், கணக்கு கேட்பார். அது உனக்கு கன்னியா மாறுன்னு சொல்லி இருந்தாலும் இது ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஆண்டவர் ஒரு சில விதிவிலக்குகளை வைக்கிறார். ஒரு கன்னி பெண்ணா இருந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன பிள்ளை ஒரு பொருத்தனை பண்ணுது, அது தெரியாம ஒரு பொருத்தனை பண்ணிடுது. நான் இதை செஞ்சேன். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். ஒரு கன்னி பிள்ளை என்ன பண்ணுது? ஆண்டவரே எனக்கு இந்த விஷயத்தை செய்யறீங்கன்னா நான் என்ன பண்றேன்? இது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், வேதாகமத்தில் இல்லை. அந்த பிள்ளை என்ன பண்ணுது? ஆண்டவரே நான் என் வாலிப பிரயாத்துல நான் உனக்காகவே ஊழி செய்கிறேன், நான் திருமணம் செய்திருக்கல அப்படின்னு ஒரு பொருத்தனை செஞ்சிடறாங்க. ஆனா இது அவங்க அப்பாவுக்கு கேள்விப்பட்டு அவங்க அம்மாவுக்கு கேள்விப்பட்டு, இல்லப்பா இந்த பொருத்தனை வேண்டாம், உனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது, நீ ஒரு நல்ல கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா சொல்லி அந்த பொருத்தனை தடையாயிடுச்சுன்னா அது தப்பு இல்லைன்னா ஆண்டவர் சொல்றேன். நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த பொருத்தனையில முதல் படி ஒரு அப்பா தாய் தகப்பனோட இருக்கிற ஒரு புள்ள ஏதாவது பொருத்தனை பண்ணி ஒருவேளை பிராணிக்கு மீறி பண்றாப்ல, புள்ள என்ன பண்றாப்ல? ஆண்டவரே நான் இந்த ஒரு உதாரணத்துக்கு 10th பாஸ் பண்ணிட்டா நான் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன் ஆண்டவரே பொருத்தனை பண்ணிடுறாப்ல. ஆனா அவங்க அப்பா அம்மா அதை கொடுக்குற திராணி இல்ல. அப்ப அவங்க அப்பா அம்மா போய் சொல்லி நான் பொருத்தனை பண்ணிட்டேன், இவ்வளவு பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், ஆனா அவங்களால கொடுக்க முடியுமா முடியாதா? கொடுக்க முடியாது. அப்ப அவங்க தாய் தகப்பன் சொல்லி, இல்லம்மா பரவாயில்ல, என்னால கொடுக்க எனக்கு திராணி இல்லை, அதை ஆண்டவர் மன்னிப்பார்னா ஆண்டவர் நிச்சயம். அப்ப நீங்க பண்ற பொருத்தனைகள் எப்படி இருக்கணுங்க? ஜாக்கிரதையா இருக்கணும். இதுல ஒரு கண்டிஷன் என்னன்னா, ஒருவேளை தகப்பன் உனக்கு எதுவுமே சொல்லல, நீ செய்யன்னு சொல்லிட்டா செஞ்சிடலாம், இல்ல வேண்டாம்னு சொல்லிட்டா அந்த பொருத்தனை தடைப்பட்டு போனா அதனால என்ன இல்ல, தப்பு இல்ல, கர்த்தர் மன்னிப்பார். அடுத்த வசனம் அவளுக்கு புருஷன் இருந்தால் அப்பொழுது அவளுடைய புருஷன் அதை கேட்டிருந்தோம் அதை கேள்விப்படுகிற நாளில் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருந்தால் அவளுடைய பொருட்களைகளும் அவள் தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்தின நிபந்தனையும் நிறைவேற வேண்டும். அவளுடைய புருஷன் அதை கேட்கிற நாளில் அவன் வேண்டாம் என்று தடுத்து அவள் செய்த பொருட்களையும் அவள் தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொண்ட நிபந்தனையும் செல்லாதபடி செய்தானே ஆனால் அப்பொழுதே கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது சினாரியோ என்னங்க? கணவன் மனைவி. ஒன்று அப்பா மக, ரெண்டாவது கணவன் மனைவி. இந்த ரெண்டுலயும் நடக்கிற கதை ஒண்ணுதான். கணவன் கதை கேட்டு இப்ப நீங்க மனைவி வந்து சொல்றாங்க, எங்க நான் இப்படி ஒரு பொருத்தனை பண்ணிக்கிறேன், ஆண்டவருக்கு நான் இதை செய்யறது பொருத்தனை பண்ணிக்கிறேன், நான் செய்யட்டுமா வேண்டாமான்னு கேட்டு அவர் எதுவுமே சொல்லல அப்படின்னா நீங்க கட்டாயம் என்ன பண்ணியாகணும்? அந்த பொருத்தனையா நிறைவேற்றி ஆகணும். ஏன்னா கணவன் உங்களை தடுக்கல, செய்ய வேண்டாம்னு சொல்ல. அப்ப நீங்களா ஒரு முடிவெடுத்தா செய்யாம இருந்துடக்கூடாது. கணவன் ஒருவேளை தடுக்காத பட்சத்துல அந்த நிபந்தனை கட்டாயம் என்ன பண்ணியாகுங்க?
செஞ்சாகணும். அதே மாதிரி உங்க அப்பா நீங்க செஞ்ச பொருத்தனை ஒண்ணு சொல்லல செய்யன்னு சொல்லிட்டாருன்னா அந்த பொருத்தனை நீங்க என்ன பண்ணி ஆகணும்? செய்தாகணும். அப்படி நீங்க செய்யாம போட்டீங்கன்னா அது உங்களுக்கு கண்டி. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒண்ணு சொல்லல, தடை பண்ணல, தடை எது இல்லைன்னா கட்டாயம் நீங்க செஞ்சு ஆகணும். கணவன் மனைவிக்குள்ள மனைவி வந்துட்டு கணவர்கிட்ட சொல்லி ஒரு பொருத்தனை பண்றேன்னு சொல்லி அந்த கணவர் எந்த மறு உத்தரவும் கொடுக்கல, நீ செய்யணும்னு சொல்லல, செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த மனைவி கட்டாயம் அந்த பொருத்தனை என்ன பண்ணி ஆகணும்? செய்தாகணும். செய்யாமட்டா அது கண்ணியா மாறி. அதுக்காக நான் கணவன் ஒண்ணுமே சொல்லல, எங்க அப்பா ஒண்ணுமே சொல்லி அதை விட்டுட்டு போயிடக்கூடாது, அது உங்களுக்கு கண்ணியா மாறி. கீழே வாசிங்க. ஒரு விதவையாவது தள்ளப்பட்டு போன ஒரு ஸ்திரீயாவது தன் ஆத்மாவை எந்த நிபந்தனை உட்படுத்தி கொள்கிறாரோ அந்த நிபந்தனை நிறைவேற வேண்டும். அவர் தன் புருஷனுடைய வீட்டில் யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனை உட்படுத்தி கொண்டாலும் அவளுடைய புருஷன் அதை கேட்கும் அவளுக்கு அதை வேண்டாம் என்று தடுக்காமல் மௌனமாய் இருந்தால் அவள் செய்த எல்லா பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்மாவை நிபந்தனை உட்படுத்த எல்லா நிபந்தனைகளும் நிறைவேற வேண்டும். அவளுடைய புருஷன் அவைகளை கேட்ட நாளில் அவைகளை செல்லாதபடி பண்ணினால் அப்பொழுது அவள் செய்த பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்மாவை உட்படுத்தின நிபந்தனையை கொடுத்து அவள் வாயிலிருந்து புறப்பட்டது ஒன்றும் நிறைவேற வேண்டியதில்லை. அவளுடைய புருஷன் அவைகளை செல்லாதபடி பண்ணிடாத நாளை கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார். மூன்றாவது பாருங்க, விதவைகள் தள்ளப்பட்டவர்கள். அதாவது இந்த ஆண்டவர் எவ்வளவு எளிமையா சொல்றாரு. ஒண்ணு கல்யாணமாகாத பொண்ணு, ஒண்ணு கல்யாணமானவங்க, இன்னொன்னு ஒருவேளை தள்ளப்பட்டவங்க அவங்க மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்திருக்கு இல்லையா, அவங்களும் ஏதாவது பொருத்தனை பண்ணி இருந்தாங்கன்னு சொன்னா அந்த புருஷன் ஒருவேளை ஏற்றுக்கொண்டா அதை நீங்க செய்யலாம், ஏற்றுக்கொள்ளல என்ன பண்ணிடலாத ஆண்டவர் அவர்களுக்கு மன்னிப்பாரு. மூணு கதைகளை தனித்தனியா ஆண்டவர் உங்களுக்கு பிரிச்சு எவ்வளவு எளிமையா சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிங்க. எந்த பொருத்தனையையும் ஆத்மாவை தாழ்மைப்படுத்தும்படி செய்யப்பட்ட எந்த ஆணையையும் ஆத்மாவை தாழ்மைப்படுத்தும்படி செஞ்ச எந்த ஆணையையும் அவனுடைய புருஷன் ஸ்திரப்படுத்தவும் கூடும், அவனுடைய புருஷன் ஸ்திரப்படுத்தவும் கூடும், செல்லாதபடி பண்ணவும் கூடும். அல்லேலூயா. அப்ப காடியன்னு சொல்லுவாங்க. அப்ப ஆண்டவர் தன்னிச்சையா முடிவெடுக்கிறதுக்கு ஆண்டவர் விடல. பெண்கள் ஏதாவது வந்துட்டு பொருத்தனை பண்ணியிருந்தா, ஏன்னா அவங்களுக்கு அவங்க எல்லா கணக்கு வழக்கு பார்க்கணும், எல்லா காரியங்களும் யோசிக்கணும், ஸ்திரப்படுத்த செய்யவே வைக்க முடியும், செய்ய வைக்க முடியாம போகிறார். அவளுடைய எல்லா பொருத்தனைகளையும் அவளுடைய எல்லா நிபந்தனைகளையும் ஸ்திரப்படுத்துகிறார். அவள் அதை கேட்ட நாளிலே அவளுக்கு ஒன்றும் சொல்லாமல் போனதினால் அவர்களை ஸ்திரப்படுத்துகிறார். ஒருவேளை பொருத்தனை நீங்க கணவன்டையோ தகப்பன்டையோ மற்றவர்களையோ சொல்லி அவங்க எதுவுமே சொல்லலினா அதை நீங்க கட்டாயம் செஞ்சுதாகணும். மௌனம் என்னங்க, சம்மதத்துக்கு அறிவு மாதிரி அவர் சொல்லல அதனால நான் செய்யலன்னு சொல்லக்கூடாது. நீங்க கணவர் எந்த பதிலும் பேசல, எதுவும் சொல்லலினா நீங்க செஞ்ச பொருத்தனை உறுதிப்பட்டிருக்குது, அதை கட்டாயம் செய்யணும்னு ஆண்டவர் சொல்றாரு. இல்லையா? கீழ் வசனத்தை வாசிங்க. இது பாருங்க, உடனே வந்துட்டு கணவரோ தகப்பனோ சரி அவர் வேண்டாம்னா பிரச்சனை இல்லப்பா, என் பிரச்சனையெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த வசனத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க. அவன் அவைகளை கேட்ட பின்பு செல்லாதபடி பண்ணினான், அவனுடைய அக்கிரமத்தை அவன் சுமப்பான். இல்லையா? சும்மா ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. சும்மா ஆண்டவர் வந்துட்டு அப்பாவுக்கு வந்துட்டு பர்மிஷன் கொடுத்துட்டாரு, கணவனுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு, நீ செய்யாதீன்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொன்னீங்கன்னா நீ அப்படி அவன் மனைவி செஞ்ச பொருத்தனையோ உன் புள்ள செஞ்ச பொருத்தனையோ நீ கேட்காம போனீங்கன்னா அந்த பாவத்தை நீ என்ன பண்ணுவ? ஆண்டவர் லேசுல விட மாட்டாருங்க. அந்த பிள்ளைய மன்னிச்சிருவாரு. யார் பொருத்தனை பண்ணாங்களோ அவங்கள மன்னிச்சிருவாரு. யார் அந்த பொருத்தனை செய்யக்கூடாதுன்னு தடுக்கல் போடுறாங்களோ அவங்களுக்கு அந்த பாவம் வந்துச்சு. பொருத்தனை கடைசியில பாத்தீங்கன்னா விதிவிலக்கு இருக்கானா? இப்ப இருக்குதா இல்லையாங்க? இல்ல, ஒருத்தருக்குள்ள விதிவிலக்கே கிடையாது. அந்த மகள் தப்பிச்சுக்குவா, அப்பாவியா பொருத்தனை பண்ணுவது தப்பிச்சுக்குவா. ஆனா அதை யாரை தடுத்தாங்களோ அவங்களுக்கு அந்த பழி போய் சேர்ந்து. அந்த வசனத்தை கீழே வசனம். எவ்வளவு சூப்பரா சொல்றாரு பாருங்க. சின்ன பிள்ளை, வயசுக்கு வந்தவ, கல்யாணமானவ, திருமணமாகி போனவங்க, இவங்க எல்லாத்துக்கும் சொல்ற கட்டளைகள் என்ன? ஒருவேளை ஸ்திரீ பலவீனப்பட்டவர் பொருத்தனை பண்ணி கணவன் வந்துட்டு அதெல்லாம் நீ எதுக்கு பண்ண, நான் தானே செய்யணும், முன்ன யாரு பொருத்தனை சொல்லுது, கண்ணுக்கு காசு நான் கொடுக்கணும்னு சொன்னா நீ தானே கொடுக்கணும்னு சொன்ன, நான் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னா தப்பிச்சுக்குவாங்க அவங்க. ஆனா யாரு பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்க மேல என்ன வந்து சுமரோ. ஆனா அவரும் ஒடியாந்து காசை கொடுத்து ஒரு நாள் கூட நீங்க வேலை செஞ்சு கொடுத்தாரு. இப்ப அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாதா? இந்த வசனத்தை கேட்காததுக்கு முன்னாடியே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா மாறிட்டீங்க. கர்த்தர் நிச்சயம் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்.
அப்ப கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அவசியங்க. பொருத்தனை பண்றது சும்மா போற போக்குல பண்ணிட்டு போறது கிடையாது. பொருத்தனை உனக்கு பிரச்சனை வருது, போராட்டம் வருது, கஷ்டம் வருது, துக்கம் வரும்போது நீ பொருத்தனை பண்ணி ஆண்டவர்கிட்ட சொல்லு. ஆண்டவர் பரத்துல இருந்து அதை கேட்பார், உனக்கு பதில் அளிப்பார். உன் இக்கட்டெல்லாம் மாறிடு. ஆனா உன் வாயை திறந்து நீ என்ன பொறுத்தனையோ எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அதை தாமதிக்காதீங்க. சொன்ன பொறுத்தனை நீங்க நிறைவேற்றியே ஆக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அதை கணக்குல வச்சிருக்கிறாரு. அதை ஒருவேளை நீங்க செய்யலீங்கன்னா அது உங்களுக்கு கண்ணியாய முடியும். அல்லேலூயா. அப்ப பொறுத்தனை செய்வது அவசியங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில இதெல்லாம் கத்துக்குங்க. ஏன்னா பல வருட காலமா பொறுத்தனை செய்துட்டு இருக்கிறோம். நானும் பொறுத்தனை செய்யறேன், நீங்களும் பொறுத்தனை செய்யுங்க. அதுக்கு ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், அதை எப்படி செய்யணுங்கிறது இந்த நாள்ல நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அதை கேட்டு அதன் பிரகாரம் செய்யுங்க. நிச்சயம் பொறுத்தனை செய்வதுதான் நம்ம வாழ்க்கையை நிச்சயமா மாற்றும். அல்லேலூயா. ஏதோ பெந்தகோஸ்து சபையில பொறுத்தனை பண்ணணும்னு சொல்லி எதையோ வாங்கி வச்சுக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் தப்புங்க, அதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது இந்த அதிகாரத்தை எடுத்து சொல்லுங்க. ஆண்டவர் அதற்காக தான் இன்னைக்கு பேசி இருக்கிறார், எதற்கு பொறுத்தனை செய்யணும்னு சொல்லி. யாக்கோபு கூட ஒரு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் எதுவுமே கிடையாது. ஒண்ணு இல்லாம போனவன் 2 பரிவாரங்களோட வந்து தான் சொன்ன பொருத்தனை நிறைவேற்றினான். அல்லேலூயா. இது ஒரு அடையாளம். இதை எடுத்துக்கொள்ளுங்க, பொருத்தனை செய்யுங்க. ஆபத்து காலத்துல கர்த்தர் உங்களை உதவிப்பார், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லா கண்களும் மூடுவோம், இடத்தை நிற்போம், ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறதுக்காக நல்ல தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளுக்காக நன்றி. கர்த்தர் எங்களுடைய பொருத்தனைகளை ஆண்ட வேண்டிய அங்கீகரிக்கிறீர் ஆண்டவரே. ஆபத்து காலத்துல எங்களுக்கு இல்லாத நேரத்துல, நாங்க கஷ்டப்படுகிற நேரத்துல ஆண்டவரே, நாங்க வறுமை தேக்கிற நேரத்துல, சமாதானம் இல்லாத நேரத்துல செலுத்துகிற பொருத்தனை ஆண்டவரே பரத்திலிருந்து கேட்டு எங்களை விடுவித்து எங்களை ரட்சிக்கிறீரப்பா. நாங்கள் எப்படி பொருத்தனை செலுத்தணுமோ அதை நேர்த்து கொண்டு செய்யறதுக்கு நாங்க ஜாக்கிரதையுள்ளவர்களா இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா தடைகளையும் மாற்றிக் கொடுங்க, எல்லா தேவைகளையும் சந்தித்தருங்க. தேவ சமாதானம் இந்த நாளை கேட்ட வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருவருக்கும் போய் சேரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே இன்னும் அவர்களை பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க, தடைகளை மாற்றுங்க, தேவையை சொன்னீங்க. இன்னும் கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. கேட்டுக்கொண்ட சத்தியத்தின் பிரகாரம் நாங்கள் வாழ வளர மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவ சமாதானம் அன்பு தயவு வந்த ஒவ்வொரு வேலை இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.